ஒரு மாலை பொழுதிலே ஒரு நல்ல விழா, நம்மளெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெரிய விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிலே இந்த பொன்னிலா நர்சரி அண்ட் பிரைமரி இப்பள்ளியிலே நானும் கலந்து கொள்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என் சொந்தங்கள் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் பார்க்கிற அருமையான குட்டி குட்டி பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அருமையான அவர்கள் சொன்னது போல என்னால் கிரகிக்க முடியல. பாட்டியம்மா புலம்புவதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பேன் என்று சொன்னார்களே, அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மருத்துவரை தேடி ஒரு பேஷண்ட்ஸ் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முடியாத ஒரு சூழ்நிலையிலே யாரிடத்தில் போய் என்னத்தை சொல்லுவோம் என்ற வேதனையோடு வருவாங்க. அந்த வேதனையில் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு நான் நம்புவது உண்டு. அருமையான இந்த விழாவிலே இந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த அருமையான நண்பர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் பள்ளியினுடைய தாளாளர் அர்ஜுனன் சார் அவர்கள், மாலதி மேடம் அவர்கள், பிரின்சிபல் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் என்கிட்ட முதல்ல சொன்னாங்க கண்டிப்பா நீங்க வரணும் என்று சொல்லி அன்பு கட்டளை இட்டார்கள். அன்பு கட்டளை என்கிட்ட போட்டாங்க, நீங்க கண்டிப்பா வரணும் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதிக மகிழ்ச்சி. உரிமையுடன் யாரோட என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். என் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படிதான் பேசுவேன். அப்படி உரிமை எடுத்து அவர்கள் என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அதிக மகிழ்ச்சி. சார் நீங்க இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், நீங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் போது நாங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்க அருமையான செல்வங்கள், மாணவ செல்வங்களை பார்ப்பதற்கு, அது மட்டுமல்ல அந்த கிராஜுவேஷன் டேல கலந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய கிராஜுவேஷன் டேயை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அர்ஜுனன் சார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே அதை நினைத்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், 20 குழந்தைகள் இந்த கிராஜுவேஷன் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த 20 குழந்தைகளும் இன்னும் ஒரு 15 to 20 வருடங்களுக்குள்ளாக இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகள் வளர வேண்டும். அதை பிளஸிங் பண்றதுக்கு தான் நாங்கள்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? இந்த நாங்க கொடுத்த கிராஜுவேஷன் கொடுத்த ஒவ்வொருவரும் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் கண்டிப்பாக வளருவார்கள். நிச்சயமா சார், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அன்றைக்கு சொல்லுவார்கள், நான் எங்க படிச்சேன், எனக்கு எந்த டீச்சர் எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நான் இன்றைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன என் கல்லூரி ஞாபகம் எனக்கு கிடையாது. நான் படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன்ல, அந்த டீச்சரையும் அந்த நண்பர்களை மட்டும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அருமை பிள்ளைகளே, அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு இடம்தான் இந்த பிரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது, இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றது. அருமையான ஒரு விதையை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னா அந்த விதை என்ன செய்கிறது, தன்னை என்ன செய்கிறது, இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து அதன் மூலமாக வெளியே என்ன செய்து குமிரி வெளியே வருகிறது. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் தங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும், தன் வியர்வைகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்காக போடுகிறாங்க. உங்க குழந்தைங்க 2 பேரை உங்களால பார்க்க முடியுதா? அருமை பெற்றோர்களே, 2 பிள்ளைகளை உங்களால வீட்டுல பார்க்க முடியுதா? ஒரு நாள் சாட்டர்டே லீவ் விட்டா என்ன செய்வீங்க? உங்க பிரின்சிபல் போன் பண்ணி, இன்னைக்கே லீவ் விட்டீங்க, இன்னைக்கு ஸ்கூல வச்சிருக்கலாம்ல, இந்த பசங்களோட தொந்தரவு தாங்கவே முடியல சொல்றீங்கல்ல, அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்க டீச்சர் பாக்குறாங்க பாத்தீங்களா? அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த உண்மையான விதைகள் விருட்சமாக வருவதற்கு முதல் காரணிகளாக இருக்கிறவர்கள் அருமை டீச்சர்ஸ் தான். அதை உருவாக்கி கொடுத்த இந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட், அவர்கள் எல்லாரையும் உங்க பிரேயர்ல நீங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்க வேணும். அருமை சின்ன பிள்ளைங்களை, நீங்க அருமையான ஒரு மலரும் நாட்கள் இது, அருமையான ஒரு நாள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை இவர்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலங்களில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா டீச்சர்ஸ்ட போய் என்ன செய்யணும், 1 மாசத்துக்கு முன்னாடி லைன்ல நின்று பெர்மிஷன் கேட்கணும். இப்ப யாரெல்லாம் வாரீங்க எல்லாரையும் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பள்ளி முன்னேறி இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அருமையான ஒரு கிராஜுவேஷன் டே. நீங்க டிகிரி முடிச்சா தான் கிராஜுவேஷன் வாங்க முடியும். இன்னைக்கு யூகேஜி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது என்ன செய்றீங்க, கிராஜுவேஷன் வாங்குறீங்க. உங்க பிள்ளைங்க கிராஜுவேஷன் அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அப்படித்தானே? எவ்வளவு அருமையான ஒரு தருணம். இங்க வீட்டு முன்னாடி வாசல்ல போடும்போது எல்லாரும் கேட்பாங்க, ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவிற்கு இந்த பொன்னிலா ஸ்கூல் இந்த அளவுக்கு உங்களுக்கு
நமக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையாவே இந்த பள்ளி நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன். பள்ளி டீச்சர்ஸ் ஒவ்வொருவர்களை நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இது இல்லாத நான் டீச்சர்ஸ், அதாவது பள்ளிக்கு அல்லாம டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்கிறாங்க, கிளீனர்ஸ் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் இந்த பள்ளிகளுடைய முன்னேற்றத்திலே ஒரு பங்கு உண்டு. அருமை பிள்ளைகளே, இவர்கள் எல்லாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இந்த அருமையான ஒரு தருணத்திலும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அருமை தாளாளர் அவர்களுக்கும் பிரின்சிபல் அவர்களுக்கும் பள்ளி இருக்கிற அனைத்து பள்ளி ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே முன்பே இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். அருமையான இந்த இடத்துல இங்க பக்கத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ஸ், ஃபுல்லா ஒரு நேச்சுரலா ஒரு இடத்துல ஒரு பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி இன்னும் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தைங்க சொல்லிட்டு போனேன், எனக்கு ஞாபகத்து வருகிறது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு, இது இன்னும் என்ன செய்யணும், 10th வரைக்கும் உள்ள ஸ்கூலாக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பாக இது மாறுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைப்பீங்களா? மாறணும். உங்க பக்கத்துல இங்க இருந்து வேன்லாம் பிடிச்சு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டாம். உங்க அருகிலே என்ன செய்ய வேண்டும், அருமையான ஒரு பள்ளி அமைய வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய பெரிதான ஒத்துழைப்பு மிக முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேல் நோக்கி செல்வதற்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய அட்வான்ஸ்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம். நல்ல மனநிலைகளோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தி அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கிளாஸுக்கு எடுத்து செல்வதற்கு எங்கள் பள்ளியினுடைய ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களும் ரெடியா இருக்கிறாங்க. அதனால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். கிராஜுவேஷன் வாங்கின பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அருமையான டீச்சர்ஸ்களை நான் வாழ்த்துகிறேன். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் கடவுள் தாமே விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்க பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கு அநேக திரும்பி பார்க்க பிள்ளைகளாக இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உயர்வாக நீங்க இந்தியாவில் ஒரு பெரிய தூண்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.